விஜய் தங்கியிருந்த ஹோட்டல் அருகே விடுதிக்கு வெடிகுண்டு மிரட்டல் என்ற செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது வெறும் வதந்தி என்றும் தெரிய வந்துள்ளது. செய்தியாளர் நவமணிகண்டன் இணைகிறார். நவமணிகண்டன், கோவையில் பூத் கமிட்டி கூட்டத்தில் பங்கேற்க வந்த விஜய் எந்த ஹோட்டலில் தங்கியிருக்கிறார்? வெடிகுண்டு அச்சுறுத்தல் வந்தது எந்த ஹோட்டலுக்கு? கண்டிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கோவையில் பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்பதற்காக சின்னியம்பாளையத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் தங்கியுள்ளார். இந்த விடுதிக்கு அருகாமையில் உள்ள மற்றொரு நட்சத்திர விடுதியில் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக வெளியான தகவல் பொருள். என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ் என காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். இந்த ஹோட்டலுக்கு தொடர்புடைய கேரள மாநிலத்தில் உள்ள 3, அதாவது திருவனந்தபுரம் போன்ற சில இடங்களில் இந்த வெடிகுண்டு மிரட்டல் வந்திருப்பதாகவும் அந்த செய்தி இங்கு கோவையில் பரவியதால் உடனடியாக போலீசார் அந்த இடத்திற்கு சென்று அந்த ஹோட்டலுக்கு சென்று சோதனை செய்து பின்னர் அது வதந்தி என்று தெரிவித்திருக்கின்றனர். இதன் காரணமாக சிறிது நேரம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி நவமணிகண்டன்.